காரமடை பிரைவேட் பஸ் ஆக்சிடென்ட் சோசியல் மீடியால மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இது ஒன்னும் புதுசு இல்ல. வருஷம் மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் ரோட்ல பிரைவேட் பஸ் மூலமா ஏற்படுற ஆக்சிடென்ட் நிறைய பார்த்திருப்பீங்க. போன பிப்ரவரியில பெரியநாயக்கம்பாளையத்துல பைக்ல ஃபேமிலியோட போன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சன் 3 பேர் மேல பஸ் ஏறி ஸ்பாட்லயே அவங்க இறந்து போனாங்க. இப்படி வருஷத்துக்கு 3-4 ஆக்சிடென்ட் பிரைவேட் பஸ் மூலமா மட்டுமே ஏற்படுது. சோ இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் ஏற்படுறதுக்கான காரணம் ஃபர்ஸ்ட் டைமிங். மேட்டுப்பாளையத்துல இருந்து கோயம்புத்தூருக்கு 1 மணி நேரத்துல போகணும் அப்படின்னா நீ போயே தான் ஆகணும். செகண்ட் ஓவர் ஸ்பீடு. ரோட்ல ஆள் இருக்காங்களோ இல்லையோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. நான் இங்க மேட்டுப்பாளையத்துல எக்ஸலேட்டர்ல காலை வச்சேன் அப்படின்னா கோயம்புத்தூர்ல போய் தான் நான் அந்த காலையே எக்ஸலேட்டர்ல இருந்து நான் எடுப்பேன். தேர்டு, ஒரு நாளைக்கு பிரைவேட் பஸ் டிரைவர் குறிப்பா மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் 10க்கு மேல சிங்கிள் எடுத்தாகணும். அப்பதான் கலெக்ஷனும் பார்க்க முடியும், டிரைவர் பேட்டாவும் சேர்த்து கிடைக்கும். இது எல்லாமே பிரைவேட் பஸ் ஓனர்ஸ் உடைய ஆர்டர். கலெக்ஷன் பிளஸ் டிரைவர் பேட்டா இது ரெண்டுக்கும் ஆசைப்பட்டு மக்களோட உசுரை துச்சமா நினைக்கிறதுனால ஏற்படக்கூடிய விபரீதங்கள் தான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட். உங்க வேகத்தால இப்ப ஒரு குடும்பமே சோகத்துல போயிடுச்சுடாடி. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது போன்ற விபத்துகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பிரைவேட் பஸ்லயும் வேக கட்டுப்பாடு கருவியை பொறுத்துறதுக்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்.